ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 25வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும், இந்த 25வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 25வது வாரத்தில் இருக்கீங்க, அதாவது 3வது ட்ரைமஸ்டரில் முதல் மாதத்தில் முதல் வாரத்தில் இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு பிரசவம் ஆரம்பிக்க போகுது. இந்த 7வது மாதத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய அறிகுறிகளும் உங்கள் குழந்தையோட வளர்ச்சியும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு அறிகுறிகள் மாறி மாறி ஏற்படும். ஒரு சிலருக்கு வாந்தியும் குமட்டலும் தொடர்ந்து இருக்கலாம் உங்கள் பிரசவம் முடியும் வரைக்கும். உங்கள் குழந்தையோட அசைவுகள் அதிகமாக இருக்கும். இதனாலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுவும் ஃபஸ்ட் டைம் கன்சீவாக இருக்கும்போது குழந்தையோட அசைவு உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். உங்கள் குழந்தை தொப்புள் கொடியை பிடிச்சு விளாடலாம். உங்களோட கரு உறுதியான வளர்ச்சியை எட்டியிருக்கும். இந்த 25வது வாரத்தில் குழந்தையோட குடல் இயக்கம் உருவாகி இருக்கும். இதில் மெக்கோனியம்ன்ற சொல்கிற தடிமனாகவும் இருண்டும் இருக்கக்கூடிய ஒரு கழிவு இருக்கும். இது குழந்தை பிறந்த பின்னாடி வெளியேறும். குழந்தையோட தலைமுடி வளரும். உங்கள் குழந்தை உங்கள் ஜீனை பொறுத்து அவங்களோட நிறமும் மாறி இருக்கும். குழந்தையோட மூளையில் அடுக்குகள் உருவாகிட்டுருக்கும். குழந்தையோட மூளையை தவிர அவங்களோட நரம்பு மண்டலமும் உருவாகிட்டுருக்கும். இந்த மூளையோட செயல்பாடு தான் குழந்தை வெளி உலகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு தகவல் பெறவும் எதிர்வினை ஆற்றவும் கற்றுக்கொள்ள உதவும். குழந்தையோட காது கேட்கும் திறன் நன்றாக இருக்கும். இந்த 25வது வாரத்தில் உங்கள் குரலுக்கு குழந்தை பதிலளிக்கும். ஒரு மாதிரி மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தை இந்த வாரத்தில் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதிக அசைவுகள் நீங்கள் உணரலாம். உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை 25வது வாரத்தில் இருக்கும்போது அவங்களோட அளவு 13 அங்குலம் இருக்கலாம், அதாவது 13 சென்டிமீட்டர் இருக்கலாம். வாரத்தில் குழந்தையோட எடை 700 கிராமாக இருக்கலாம். முன்னாடி காட்டிலும் குழந்தை நீளமாகவும் மெலிவாகவும் இருப்பாங்க. குழந்தையோட அளவு எப்படி இருக்கும்னா காலிஃப்ளவர் அளவு இருக்கலாம், இல்லைனா பப்பாயா அளவு இருக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்ன்றதை பார்க்கலாம். உங்கள் வயிற்றின் அளவை உயரத்தால் அளவிட முடியும். இந்த வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி வேகமாக இருக்கும். குழந்தை வளர வளர குழந்தையை சுற்றி அதிக இடம் தேவைப்படும். அதனால் உங்கள் கர்ப்பப்பை விரிவடைய ஆரம்பிக்கும். அதே போல் உங்களோட வெயிட்டும் அதிகரிக்கும். உங்கள் குழந்தை வளர்னால உங்களோட கர்ப்பப்பை இந்த நேரத்தில் உங்களோட வயிறையும் பிற உறுப்புகளையும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனாலே உங்களுக்கு செரிமானம் மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒரு வாரத்துக்கு 1/2 கிலோ வெயிட் அதிகரிச்சுட்டே போவீங்க. உங்களோட பிரஸ்ட் நிப்பிள் ரொம்ப கருப்பாக மாறி இருக்கும். முகம் கருப்பாக மாறலாம். உங்கள் கர்ப்பப்பை வளர்றனால உங்கள் இடுப்பில் இருக்கக்கூடிய மூட்டுக்குரிய நரம்பு மீது அழுத்தத்தை கொடுக்கறதுனால உங்களோட இடுப்புலையும் பின்னாடி கீழ்முதுகு வலியிலையும் ஏற்படும். உங்களோட வலியை போக்குறதுக்கு ஐஸ் ஒத்தனம் கொடுக்கலாம். வலி மாத்திரைலாம் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கணும்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். இந்த வலியெல்லாம் குழந்தை பிறந்த பின்னாடி இருக்காது. ஏற்கனவே சொன்ன மணிக்கு காலில் தசைப்பிடிப்பு இருக்கும். அது தசைப்பிடிப்பு நீங்கிறதுக்கு அதிகமாக தண்ணி குடிங்க. போல் மிதமான உடற்பயிற்சி செய்யும் போது இந்த கால் பிடிப்பு இல்லாமல் இருக்கும். தூக்கம் தொடர்பான சிக்கல் ஏற்படும். உங்களோட கர்ப்ப காலத்தில் தூக்கம் என்பது ரொம்ப சிக்கலாகவே இருக்கும். வளர்ந்து வர்ற உங்கள் வயிறுனாலையும் பிரசவம் குறித்த ஒரு பயத்தினாலையும் கூட இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு ஹார்மோன் பிரச்சனைனாலும் இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நைட்டு அடிக்கடி யூரின் போகும். இந்த மாதிரி போனால் தூக்கமே இல்லாமல் இருக்கும். எப்போதுமே ஒரு கழித்து படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி படுக்கும்போதும் தூக்கம் வராது. ஒரு கழித்து படுக்கும்போது வலதுபுறம் படுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்து திரும்பி படுக்கணும். அதுபோல் இந்த டைமில் மூல நோய் ஏற்படும். காலத்தில் ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். இது பொதுவாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய அறிகுறி தான். உங்களோட கர்ப்பப்பை மலக்குடலில் அழுத்தத்தை கொடுக்கறதுனால இந்த மலச்சிக்கல் ஏற்படும். அதுபோல் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் மாற்றத்தினாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். ஒரு சிலருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இரும்பு சத்து மாத்திரை போடும்போது மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். போதுமான அளவு தண்ணி குடிச்சிட்டு லேசான உடற்பயிற்சி பண்ண போகும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. அது மாதிரிக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கணும். இந்த டைமில் நெஞ்செரிச்சல் ஏற்படும். குழந்தையோட வளர்ச்சி வேகமாக இருக்கும்போது உங்களோட செரிமான மண்டலத்திற்கு எதிராக தள்ளும் மேலே. இதனால் உங்களோட உணவு குழாயில் இருக்க அமில அளவை உயர்த்தி விட்டுரும். அதனால் உங்களுக்கு நெஞ்சு பகுதியிலும் தொண்டை பகுதியிலும் எரிச்சல் ஏற்படலாம். எண்ணெய் காரமான உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குறிப்பாக இரவு உணவில் எந்த சிக்கலும் வராமல் லேசாக லைட் வெயிட்டாக சாப்பிடுங்க. டைமில் நடைப்பயிற்சியும் சிறிய உடற்பயிற்சியும் செய்யணும். இது செரிமானத்துக்கு உதவி செய்யும். உங்களோட உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
பேசிக்காகவே நிறைய தண்ணி குடித்து காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் லேசான உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு பிரசவம் ஈஸியாக எளிதாக நடைபெறும். இதை ஒரு ரொட்டீனாகவே பண்ணுங்கள். 10 மந்த்துக்கு கண்ணை மூடி பண்ணும்போது குழந்தைக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இதுபோல் நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நல்ல சத்தான உணவுகள் சாப்பிட்டா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.